இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்துல சிவா, ஹரிஷா, கருணாகரன், கல்கி ராஜா, கவி, ராதாரவி, எம்.எஸ். பாஸ்கர், அருள்தாஸ், கராத்தே கார்த்தி ஆகியோர் நடிப்புல வெளிவந்திருக்கிற சூதுகவும் பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பேன். பேசாம தூக்கிலாம் குரு. கல்யாணம் பண்ணிட்டு டேய், நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தானே நிம்மதியாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியாக வாழவே முடியாது. சூப்பர் மாமா. இந்த படத்துல நாயகனா இருக்கிற சிவா கடத்தல் தொழில் செஞ்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதியா இருக்கிற கருணாகரன் ஊழல் செய்யறதுலே முதலிடம் பிடித்தவர்னே சொல்லலாம். அடுத்த ஆட்சியும் தன் வசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு பணம் கொடுத்தாவது ஆட்சியை நம்ம பிடிச்சே ஆகணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவரது அக்கவுண்டிலும் 7 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். வங்கிக்கு போய் ஒரு பணம் எடுக்கிற ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வராங்க. அந்த டிவைஸ் என்ன அப்படின்னா நேரடியா வாக்காளர்களுக்கு பணத்தை அனுப்புற ஒரு டிவைஸ். அந்த டிவைஸை வாங்கிட்டு வராங்க. அந்த சமயத்துல சிவாவும் அவங்களோட டீமும் சேர்ந்து கருணாகரனை கடத்திட்டு போறாங்க. நிதியமைச்சர் அருமை பிரகாசம் கடத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பம். அதனால கருணாகரன் தான் வச்சிருந்த டிவைஸை தவற விட்டுறாங்க. போலீஸும் சிவாவும் கருணாகரனையுமே வட வீசி தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டிவைஸ் கிடைச்சிட்டா இல்லையா, இவரோட ஆட்சியில இவரை வின் பண்ணாரா இல்லையா, கருணாகரன் வச்சிருந்த பணம் என்னாச்சு, சிவாவையும் கருணாகரனையும் போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, இதுதாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா தான் இந்த படத்தோட மீதி கதை அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நாயகனா நடிச்சிருக்கிற சிவா தனக்குன்னு இருக்கிற ஒரு தனி ஸ்டைல்ல நடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மக்களை கொஞ்சம் சிரிக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அரசியல்வாதியா இருக்கிற கருணாகரன் ஒரு நக்கல் கடந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஹரிஷா கண்ணுக்கே தெரியாத ஒரு பொண்ணா மக்களை கவர்ந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக நீங்க இவ்வளவு பத்திரமா பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியாது. ராதாரவி, கராத்தே கார்த்தி, அருள்தாஸ், எம்.எஸ். பாஸ்கர் இவங்க எல்லாருமே அவங்க ரோல சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அம்மா ஏம்மா அப்பா அது இருக்க சோத்துல கிட்ட வச வச்சுட்டேன்னா அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. கடத்தல், ஊழல், பணம் இது ரெண்டையும் மையமா வச்சுதான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் சூதுகவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பாட்டை கனெக்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஆனா அது சரியா பொருந்தல அப்படிங்கறத ஒரு சின்ன வருத்தம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய காமெடிகள் இருந்தாலும் அது சரியா எடுக்கல அப்படின்றது இன்னொரு வருத்தம்னே சொல்லலாம். சூப்பர் மாமா. எட்வின் இசையும் ஹரியோட பின்னணி இசையுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்திகோட ஒளிப்பதிவு தான் கலர்ஃபுல்லா அமைஞ்சு இந்த படத்துக்கு பக்க பலமா இருந்துக்குன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிகழ்கால அரசியலை கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய டார்க் காமெடி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நீங்க படம் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ என்ன சரக்கு ப்ரோ, செம்ம கிசாவா இருக்கு.